தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அனைவரது உரிமைகளையும் கண்ணியத்தையும் பாதுகாப்பதற்கான சூழலை உறுதி செய்ய வேண்டும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் பகவத்கீதை உலக நாடுகளுக்கே வழிகாட்டுகிறது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர். பாரதியார் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம். தில்லியில் மகாகவி பாரதியார் நூல்களின் தொகுப்பை வெளியிட்டு பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தமிழ் மொழியை உலகெங்கும் கொண்டு சேர்த்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. பாரதியார் நூல் வெளியீட்டு விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. கடந்த 10 ஆண்டுகளில் பெண்கள் மேம்பாட்டிற்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. LICயின் பீமா சகி திட்டத்தை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாட்டின் பாதுகாப்பு தேவைகளை எல்லை பாதுகாப்பு படையினரின் பங்களிப்பு இல்லாமல் பூர்த்தி செய்ய இயலாது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரை. ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா நியமனம். மத்திய அமைச்சரவையின் நியமனக்குழு அறிவிப்பு. மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் மீது எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கண்டனம். சாலை விபத்தில் காயமடைந்தால் 1.5 லட்சம் ரூபாய் வரை உடனடியாக சிகிச்சை அளிக்கும் திட்டம் விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என மக்களவையில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளது. மத்திய அமைச்சர் ஜித்தன் ராம் மஞ்சி பேட்டி. டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய கோரி தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் முடிவை கைவிடுவது குறித்து மத்திய அரசு பரிசீலனை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உறுதி. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்தார் தமிழக இளம் வீரர் குகேஷ். அனைவரது உரிமைகளையும் கண்ணியத்தையும் பாதுகாப்பதற்கான சூழலை உறுதி செய்வது அவசியம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தேசிய மனித உரிமைகள் தின கொண்டாட்டத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், இணையவழி குற்றங்கள், பருவநிலை மாற்றம் ஆகியவை மனித உரிமைகளுக்கு புதிய அச்சுறுத்தல்களாக உருவெடுத்துள்ளன என்று கூறினார். இந்த டிஜிட்டல் யுகத்தில் இத்தகைய சவால்களுக்கு தீர்வுகளை காண வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். வறுமை மற்றும் பட்டினி ஒழிப்பு, இளைஞர்களுக்கு சம வாய்ப்பு உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் உலகிற்கே இந்தியா முன்னோடியாக விளங்குவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்தார். நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் பகவத்கீதை உலக நாடுகளுக்கே வழிகாட்டியாக திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் குருக்ஷேத்ராவில் நடைபெற்ற சர்வதேச பகவத்கீதை மகோத்சவ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். நேர்மறை எண்ணங்களை சாராம்சமாக கொண்ட பகவத்கீதையை அனைவரும் படித்து அதன் உள் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். அமைதி, வளர்ச்சி, சகோதரத்துவம், முன்னேற்றம், மகிழ்ச்சி ஆகியவற்றை பெறுவதற்கு பகவத்கீதை போதித்துள்ள 5 முக்கிய கொள்கைகளை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். பெண்களை அதிகாரமிக்கவர்களாக மாற்றுவதற்காக முன்னெப்போதும் இல்லா வகையில் கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் பானிபட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் LIC எனப்படும் ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் பீமா சகி திட்டத்தை அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது LIC முகவர்களாக பணியாற்றுவதற்கு இந்த திட்டம் வழிவகுக்கும் என்றார். அனைத்து தரப்பு மகளிரும் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் அமைந்திருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். பெண்களிடையே நிதி மற்றும் காப்பீடு சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த திட்டம் பெரிதும் உதவும் என்றும் கூறினார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாடு முன்னேறி வருவதாக தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இதற்கு உந்து சக்தியாக மாற வேண்டும் என மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர், வளர்ச்சியடைந்த பாரதம் இளம் தலைவர்கள் உரையாடல் என்ற நிகழ்ச்சிக்கு அடுத்த மாதம் ஏற்பாடு செய்திருப்பதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரதம் இயற்கை விவசாயம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பித்தல் உள்ளிட்ட துறைகளில் தேசத்தை கட்டியெழுப்பும் இயக்கங்களில் பங்கேற்குமாறு பொதுமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்தார்.
அனைத்து துறைகளிலும் இந்தியா வளர்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் 32 நாடுகள் பங்கேற்கும் உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் ஜனநாயக மயமாக்கல் நடவடிக்கைகள் அனைத்து துறைகளுக்கும் எப்படி பயனளிக்கும் என்பதை இந்தியா எடுத்துக்காட்டுவதாக கூறினார். இந்தியாவின் UPI உள்ளிட்ட பண பரிவர்த்தனை திட்டங்கள் டிஜிட்டல் உட்கட்டமைப்பின் வலிமையை எடுத்துரைப்பதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் முதியோருக்கான சுகாதார காப்பீடு திட்டம் தொடர்பாக மூத்த குடிமக்கள் காட்டி வரும் உற்சாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இந்த திட்டம் பலரையும் கவர்ந்துள்ளதாகவும் இதன் பயனை அனைவரும் பெறும் வகையில் இதில் அதிக அளவில் சேர வேண்டும் என்றும் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் கூறியுள்ளார். பாரதியாரின் படைப்புகள் வளமான இந்தியாவிற்கும் தொலைநோக்கு புதிய தலைமுறைக்கும் ஊக்கமளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ் மொழியை உலகெங்கும் கொண்டு சேர்த்த பெருமை பிரதமர் மோடிக்கு மட்டுமே உண்டு என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். மாபெரும் தமிழ் கவிஞரும் சுதந்திர போராட்ட வீரருமான சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த நாளையொட்டி அவரது முழுமையான படைப்புகளின் தொகுப்பை பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் தமது இல்லத்தில் வெளியிட்டார். சுப்பிரமணிய பாரதியின் எழுத்துக்கள் மக்களிடையே தேசபக்தியை விதைத்ததுடன் இந்திய கலாச்சாரம் மற்றும் நாட்டின் ஆன்மீக பாரம்பரியத்தின் சாரத்தை பொதுமக்களுக்கு எளிதில் புரியும் மொழியில் எடுத்து கூறின. 23 தொகுப்புகளில் அவரது முழுமையான படைப்புகள் சீனி விஸ்வநாதனால் தொகுக்கப்பட்டு அலையன்ஸ் பப்ளிஷர் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இதில் சுப்பிரமணிய பாரதியின் எழுத்துக்களின் பதிப்புகள், விளக்கங்கள், ஆவணங்கள், பின்னணி தகவல்கள், தத்துவ விளக்கங்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. தொகுப்பை வெளியிட்ட பிறகு காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த நூல்களை அவர் ஆர்வத்துடன் பார்வையிட்டு அங்கிருந்த நிர்வாகிகளிடமும் விளக்கங்களை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், சுதந்திர போராட்ட தியாகி பாரதியார் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் இந்திய நாட்டிற்கும் மிகப்பெரிய கௌரவம் என புகழாரம் சூட்டினார். பாரதியாரின் படைப்புகள் வளமான இந்தியாவிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாக குறிப்பிட்ட அவர், கொரோனா பேரிடர் காலத்தில் பல நெருக்கடிகள் இருந்த நேரத்திலும் தமது அரசு பாரதியாரின் 100வது நினைவு நாளை அனுசரித்ததாகவும் கூறினார். நாட்டின் உண்மையான வளர்ச்சியையும் ஒற்றுமையையும் கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் பாரதியார் கவிதைகள் மற்றும் பிற படைப்புகளை எழுதியதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், தமிழ் மொழியை உலகமெங்கும் கொண்டு சென்று சேர்த்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று கூறினார். ஐநாவிலும் தமிழை ஒலிக்கச் செய்தவர் பிரதமர் மோடி என்றும், வாரணாசி நகரத்திற்கும் தமிழகத்திற்கும் உள்ள பண்டைய தொடர்புகளை இன்றைய சமூகத்திற்கு எடுத்துச் செல்லும் விதமாக காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியை நடத்தி வருவதாகவும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். விழாவில் பேசிய பாரதியின் படைப்புகள் நூலை தொகுத்த சீனி விஸ்வநாதன் மகாகவி பாரதியின் பெருமைகளை எடுத்துரைத்தார். புத்தகத்தை வெளியிட்ட பிரதமர் மோடிக்கு அவர் நன்றி தெரிவித்தார். விழாவில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், மத்திய இணையமைச்சர் இந்திரஜித் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டின் பாதுகாப்பு தேவைகளை எல்லை பாதுகாப்பு படையினரின் பங்களிப்பு இல்லாமல் பூர்த்தி செய்ய இயலாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். எல்லை பாதுகாப்பு படையின் 60வது அமைப்பு தினம் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போரில் உயிர்நீத்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினார். விழாவையொட்டி எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் கண்கவர் அணிவகுப்பு நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். और 12वें नंबर पर मणिपुर एंड कच्छार फ्रंटियर का कंटिंजेंट कमान संभाली है मिस अनीता कीचड़, असिस्टेंट कमांडेंट ने। விழாவில் உரையாற்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, எல்லையை காக்கும் பணியில் உயிர்நீத்த வீரர்களையும் வீரர்களின் குடும்பத்தினரையும் நாடு என்றென்றும் நினைவில் வைத்திருக்கும் என்று தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் பணிகளை நினைவு கூர்ந்த அமித்ஷா, தங்களின் சிறப்பான சேவைகளுக்காக தாம் தலை வணங்குவதாக குறிப்பிட்டார்.
மாநிலங்களவையில் அவைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது விவாதம் நடத்த கோரி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன உள்ளிட்ட சில நாடாளுமன்ற செய்திகளின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியது முதல் பல்வேறு விவகாரங்களை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 9ஆம் தேதி எதிர்க்கட்சியின் தொடர் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்றம் 9ஆம் தேதி காலை மீண்டும் கூடிய நிலையில் மக்களவையில் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். கேள்வி நேரம் முக்கியம் என்பதால் வேறு எந்த பிரச்சனைகளையும் விவாதிக்க முடியாது என அவைத்தலைவர் ஓம் பிர்லா திட்டவட்டமாக தெரிவித்தார். இதையடுத்து அவையில் தொடர்ந்து கூச்சல் குழப்பம் நிலவியதால் நண்பகல் வரை அவைத் தலைவர் ஒத்திவைத்தார். பின்னர் அவை கூடியதும் அமளி தொடர்ந்ததால் பிற்பகல் வரை அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. இதேபோல் மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அமளி தொடர்ந்ததால் பிற்பகல் வரை மாநிலங்களவை ஒத்திவைக்கப்படுவதாக அவர் அறிவித்தார். இதனிடையே பழங்குடியினர் மேம்பாட்டு நிதி திட்டத்தின் மூலம் இதுவரை 6,29,000 குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இது தொடர்பாக மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில் இதனை தெரிவித்தார். இதேபோன்று சிறு குறு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் வேளாண் கடன் தொடர்ச்சியாக அதிகரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில் கடந்த 3 ஆண்டுகளில் சிறு குறு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட வேளாண் கடன்களின் எண்ணிக்கை 13 கோடியாக அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் உள்ளக பயிற்சி திட்டத்தின் கீழ் 500 முன்னணி நிறுவனங்களை இணைக்க அடையாளம் காணப்பட்டிருப்பதாக மத்திய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு அமைச்சகத்தின் தரப்பில் இந்த பதில் அளிக்கப்பட்டுள்ளது. பரீட்சார்த்த முயற்சியாக 1,27,000 உள்ளக பயிற்சி வாய்ப்புகள் 25 துறைகளை சார்ந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு இடையேயான மோதலை தடுக்க இந்த ஆண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு 100 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாறுபாடு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள வக்ஃப் வாரியத்தின் அசையும் அசையா சொத்துக்களின் தரவுகளை துல்லியமாக சேகரிப்பதற்கு ஏதுவாக பிரத்யேக இணையதளம் உருவாக்கப்பட்டிருப்பதாக மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்குள் 15,000 நமோ ட்ரோன்கள் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்படும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு இந்த அமைச்சகத்தின் சார்பில் இந்த பதில் அளிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் தேதி எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனையடுத்து 11ஆம் தேதி எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் 2 முறை அவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் 2 மணிக்கு அவை கூடிய போது குரல் வாக்கெடுப்பு மூலம் ரயில்வே சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் ரயில்வே வாரியம் தமது பணிகளை மேம்படுத்திக் கொள்ள கூடுதல் அதிகாரம் வழங்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மக்களவையில் பேசிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மகா கும்பமேளா நிகழ்ச்சியின் போது பக்தர்களின் வசதிக்காக 13,000 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக கூறினார். ஆளில்லா லெவல் கிராசிங்கை அகற்றி பாதுகாப்பான ரயில் பயணத்தை உறுதி செய்வதற்காக கடந்த தசாப்தத்தில் 12,000 ரயில்வே மேம்பாலங்கள் கட்டப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினரின் ரயில் பயணத்தை எளிமையானதாக மாற்றும் வகையில் 12,000 பொது பெட்டிகள் தயாரிக்கப்பட இருப்பதாகவும் இது முன்பதிவில்லா பயணத்தை ஊக்குவிக்கும் என்றும் கூறினார். குறிப்பாக 900 பொது பெட்டிகள் இந்த நிதியாண்டிலேயே தயாரிக்கப்பட்டு விட்டதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதேபோல் 12ஆம் தேதி நாடாளுமன்ற மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாள் முழுவதும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது விவாதம் நடத்த கோரி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இதற்கு அனுமதி அளிக்கப்படாததால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட நிலையில் அவை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி விபத்தில் காயமடைந்தால் 1,50,000 லட்சம் ரூபாய் வரை காப்பீடு மூலம் உடனடி சிகிச்சை அளிக்கும் திட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று அறிவித்தார். உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் அதிக அளவு சாலை விபத்துகள் நிகழ்வதாகவும் சாலை விபத்துகளின் எண்ணிக்கை தில்லி, பெங்களூர், ஜெய்ப்பூர் நகரில் அதிக அளவு பதிவாகியிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
விவசாயிகள் பிரச்சனை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் ஜித்தன் ராம் மஞ்சி கூறியுள்ளார். வேளாண் கடன் தள்ளுபடி, குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உறுதியளித்தல் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் விவசாயிகள் தில்லியை நோக்கி பேரணி நடத்த முயன்றனர். அனுமதியின்றி பேரணி நடத்த முயன்றதாக கூறிய அவர்களை ஷம்பு எல்லைப் பகுதியில் ஹரியானா காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனிடையே இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் ஜித்தன் ராம் மஞ்சி, போராட்டம் நடத்தும் விவசாயிகளுடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக கூறினார். அதை விட்டுவிட்டு போராட்டம் நடத்த முன்வந்திருக்க தேவையில்லை என்றும், விவசாயிகளின் பிரதிநிதிகள் 5 பேர் அரசுடன் பேச்சு நடத்த முன்வர வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகள் நலனை மேம்படுத்துவதில் மிகுந்த அக்கறை கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டிருக்கிறார். மத்திய அமைச்சரவையின் நியமனக்குழு இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன்படி 1990ஆம் ஆண்டு IAS பிரிவை சேர்ந்த சஞ்சய் மல்ஹோத்ரா அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இந்த பதவியில் நீடிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா என்பது குறிப்பிடத்தக்கது. டங்ஸ்டன் கனிம சுரங்க உரிமையை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 9ஆம் தேதி தொடங்கியது. மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் பிரமுகர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. தொடர்ந்து உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்தனர். இதையடுத்து டங்ஸ்டன் கனிம சுரங்க உரிமையை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், சுரங்க நடவடிக்கைகளால் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற அச்ச உணர்வு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். மாநில அரசுகளின் ஒப்புதலின்றி எந்த சுரங்க அனுமதியும் வழங்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். 3/10/2023 அன்று ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு நான் எழுதிய கடிதத்தில் நில உரிமைகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் மேற்படி சட்டத்தில் மாநில அரசின் உரிமைகளை பறிப்பது போல் ஆகிறது. எனவே முக்கியத்துவம் மற்றும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கனிமங்களை சுரங்க குத்தகை அனுமதி வழங்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கே அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எழுதியிருக்கேன். இதனைத் தொடர்ந்து இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சி உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமி, டங்ஸ்டன் உரிமம் வழங்குவதை தமிழக அரசு முன்பே தடுத்து நிறுத்தியிருக்கலாம் என்றும் 10 மாத காலம் அரசு என்ன செய்தது என்றும் கேள்வி எழுப்பினார். மக்களின் போராட்டம் காரணமாகவே பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், டங்ஸ்டன் சுரங்கத்தை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றார். சுரங்கத்திற்கான ஏலம் விடப்பட்டாலும் மாநில அரசு அதற்கு அனுமதி வழங்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து தீர்மானம் ஒருமனதாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. டங்ஸ்டன் சுரங்கம் குறித்து சட்டப்பேரவையில் தமிழக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் குறித்து பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், மத்திய அரசு மாநில அரசிடம் விளக்கம் கேட்டபோதே மறுப்பு தெரிவித்திருக்கலாம் அல்லது பல மாதங்களுக்கு முன்பே கடிதம் எழுதியிருக்கலாம். ஆனால் அதை விட்டுவிட்டு இப்போது எதிர்ப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் துரைமுருகன், இந்த சுரங்கம் தொடர்பான தகவல் தெரிந்தவுடனேயே மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து தென்பெண்ணை ஆற்றில் உபரிநீர் திறப்பால் 13 கிராமங்கள் பாதிக்கப்பட்டது குறித்த உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் மூலம் கணக்கெடுப்பு பணி நடைபெறுவதாகவும் தேவையிருந்தால் மலட்டாற்றில் கரைகளை பலப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதிய சட்டக்கல்லூரி அமைப்பது குறித்த உறுப்பினரின் கேள்விக்கு பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, காரைக்குடியில் சட்டக்கல்லூரி இருப்பதாகவும் அங்கு போதுமான இடங்கள் உள்ளதாகவும் தெரிவித்தார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் சட்டக்கல்லூரி அமைப்பது அரசின் விருப்பம் என்றும், ஆனால் போதிய நிதி இல்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். சட்டப்பேரவையின் 2ஆம் நாள் கூட்டம் 10ஆம் தேதி காலை தொடங்கிய நிலையில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் SM கிருஷ்ணா மற்றும் திமுக முன்னாள் MP ராம் மோகன் மறைவுக்கும் இரங்கல் தெரிவித்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் செல்லூர் கால்வாய் தூர்வாருவது மற்றும் புதிய தடுப்பணை கட்டுவது குறித்த சட்டமன்ற உறுப்பினரின் கேள்விக்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும்
இதுவரை 500 தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் மேலும் 1000 தடுப்பணைகள் கட்ட முதல்வரின் ஒப்புதலுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். திருவண்ணாமலை தீபத் திருவிழா அன்று பக்தர்கள் மலை உச்சிக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்களா என உறுப்பினர் பிச்சாண்டி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சேகர்பாபு, மலை மீது செல்ல பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் தீபத்திற்கான பொருட்களை எடுத்துச் செல்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் தீபத் திருவிழா அன்று வழக்கம் போல் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் என்றும் தெரிவித்தார். பின்னர் பேசிய KP முனுசாமி, உவே சாமிநாதன் பிறந்த நாளை இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் அன்றைய தினம் தமிழ் புலவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உறுப்பினரின் கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்றார். இதனிடையே அதானி விவகாரம் குறித்து பாமக உறுப்பினர் GK மணியின் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர், அதானியை தாம் ஒருபோதும் சந்திக்கவில்லை என்றும் அதானி குழுமத்தில் தமிழக அரசின் முதலீடு குறித்து செந்தில் பாலாஜி ஏற்கனவே விளக்கம் அளித்த பிறகும் இது குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் முதலமைச்சரின் இந்த விளக்கம் ஏற்கும் வகையில் இல்லை என கூறி பாமகவினர் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சாத்தனூர் அணை திறப்பு விவகாரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட மற்ற கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். இதற்கு பிறகு பதிலளித்து பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உரிய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டு அணையிலிருந்து தண்ணீர் படிப்படியாகவே திறக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதன் காரணமாகவே பெரும் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டதாக முதலமைச்சர் கூறினார். செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்ட காரணத்தால் மட்டும் இல்ல, செம்பரம்பாக்கம் ஏரியை சொல்லாமல் திறந்து விட்ட காரணத்தால் தான் பாதிப்பு ஏற்பட்டது. சென்னையே மூழ்கியது. ஏறக்குறை 240 பேருக்கு மேல் இறந்து போயிருக்கிறார்கள். ஆனால் சாத்தனூர் அணையை பொறுத்தவரையில் 5 முறை வார்னிங் கொடுத்து எச்சரிக்கை சொல்லி அதற்கு பிறகுதான் படிப்படியாக திறந்து விடப்பட்டிருக்கு. அதனால தான் சாவு எண்ணிக்கை ஒரு 5-6 சாவு எண்ணிக்கை மட்டுமே நடந்திருக்கிறது. இதுதான் உண்மை. இந்நிலையில் ஆண்டுக்கு 100 நாள் பேரவை கூட்டம் நடக்கும் என திமுக அளித்த வாக்குறுதிக்கு மாறாக குறைந்த நாட்களே நடத்தப்படுகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். பல்வேறு காரசாரமான வாக்குவாதம் மற்றும் விளக்கங்களுக்கு பிறகு சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. விவசாயிகளின் நலனுக்கு எதிராக எந்த செயல்பாடுகளையும் பிரதமர் மேற்கொள்ள மாட்டார் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இது தொடர்பாக மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு தாம் கடிதம் எழுதியிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமைச்சருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று தாம் கேட்டுக்கொண்டதாகவும் அண்ணாமலை தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்தார். திமுக அரசு தெரிவித்த தகவலின் அடிப்படையில் மட்டுமே சுரங்கம் அமைப்பது குறித்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பொதுமக்களின் எதிர்ப்பை அடுத்து திமுக அரசு நாடகமாடி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் முடிவை கைவிடுவது குறித்து பரிசீலிப்பதாக மத்திய அமைச்சர் தம்மிடம் உறுதியளித்துள்ளதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் விவசாயிகளின் நலனுக்கான திட்டங்கள் மட்டுமே செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே கல்வி ஆண்டு தொடங்கி 6 மாதங்கள் ஆகியும் தமிழகம் முழுவதும் உள்ள அங்கன்வாடி பள்ளி குழந்தைகளுக்கான சீருடைகளும் பயிற்சி புத்தகங்களும் இன்னும் வழங்கப்படவில்லை என தெரிய வந்துள்ளதாக மற்றொரு பதிவில் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டித் தொடரில் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் வீரர் குகேஷ் பட்டம் வென்று புதிய வரலாற்று சாதனையை புரிந்துள்ளார். சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், தமிழக ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடப்பு சாம்பியனான டிங் லிரனுக்கும் இந்தியாவின் குகேஷுக்கும் இடையே நடைபெற்றது. 12ஆம் தேதி நடைபெற்ற 14வது சுற்று ஆட்டத்தில் 58வது நகர்வில் குகேஷ் வெற்றி பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 7.5 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டம் வென்றதும் குகேஷ் ஆனந்த கண்ணீருடன் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தமிழக வீரர் விஸ்வநாதன் ஆனந்தனுக்கு பிறகு மற்றொரு தமிழக வீரர் குகேஷ் 18 வயதில் உலக சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்று சாதனை புரிந்துள்ளார். இளம் வயதில் உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷுக்கு பல்வேறு தலைவர்கள் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குகேஷின் வெற்றி இந்தியாவிற்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குகேஷின் திறமை மற்றும் கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என தெரிவித்துள்ளார்.
இந்த வெற்றி இந்தியாவில் உள்ள இளம் வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும் என்றும் சாதனை புரிந்த குகேஷை வாழ்த்துவதாக பிரதமர் கூறியுள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குகேஷின் அபாரமான சாதனை ஒவ்வொரு இந்தியரையும் பெருமைப்படுத்துவதுடன் லட்சக்கணக்கான இளம் உள்ளங்களை ஊக்குவிக்கும் என்று கூறியுள்ளார். இந்திய சதுரங்கத்தில் ஒரு புகழ்பெற்ற அத்தியாயத்தை பொறித்ததுடன் பாரதத்தின் திறமையையும் குகேஷ் வெளிப்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். குகேஷின் வெற்றி தமிழகத்திற்கும் சென்னைக்கும் கிடைத்த மிகப்பெரிய பெருமை என தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறினார். இதன் மூலம் தமிழ்நாடு பெருமையடைவதாகவும் சென்னை நகரம் செஸ் விளையாட்டில் உலக அளவில் புகழ்பெற்ற நகரமாக மாறிவிட்டதாகவும் கூறியுள்ள அவர் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் 18 வயதில் வெற்றியை குவித்துள்ள குகேஷின் சாதனை தேசத்தில் உள்ள அனைவரையும் பெருமையடைய செய்திருப்பதாகவும் பிற இளைஞர்களுக்கும் செஸ் விளையாட்டு ஈர்ப்பை அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரும் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2024 போட்டியானது தற்போது நடைபெற்று வருகிறது. 7வது ஆண்டாக நடைபெறும் இந்த போட்டி நாடு முழுவதும் உள்ள 51 மையங்களில் நடைபெறுகிறது. இத பத்தி தான் என்ன தெரிஞ்சுக்க போறோம் தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். ஹேக்கத்தான் என்றால் என்ன? இந்த போட்டிகள் என்ன நோக்கத்தில் எதற்காக நடத்தப்படுகிறது? நாட்டில் இருக்கிற பிரதானமான பிரச்சனைகளுக்கு தொழில்நுட்ப ரீதியில் தீர்வுகளை கண்டறிவதே ஹேக்கத்தான் சொல்வோம். இந்த ஹேக்கத்தான் நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு வருடமும் மாணவர்களுக்கு உலகின் நிகழ்கால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வாய்ப்பளிப்பதோடு மாணவர்கள் தொழில்நுட்ப புதுமைகளை கண்டறியவும் தொழில் முனைவு சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குறிப்பா சமூக பிரச்சனைகள், நிர்வாகம் மற்றும் அரசு நிர்வாகம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கும் நோக்கத்தில் மாணவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் நிகழ்ச்சியாக ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் உள்ளது. 7வது SIH நாட்டில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில், குறிப்பாக இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருது. 7வது SIH எனப்படும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டியில நாடு முழுவதும் இந்த வருஷம் 51 நிறுவனங்களில் இருந்து ஏராளமான இளைய தலைமுறையினர் கலந்துகிட்டு இருக்காங்க. சாப்ட்வேர் பிரிவுல தொடர்ச்சியா 36 மணி நேர போட்டியும், ஹார்ட்வேர் பிரிவுல டிசம்பர் 11ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரையிலும் போட்டி நடத்தப்படுது. தமிழகத்தில் ஹேக்கத்தான் போட்டி. தமிழகத்தில் நாமக்கல், காஞ்சிபுரம், கோவை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நடைபெற்று வரும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டிகள்ல ஏராளமான மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். இது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியின் உரை. ஹேக்கத்தான் நிகழ்ச்சியில் இளம் கண்டுபிடிப்பாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். உலகின் முன்னணி டிஜிட்டல் பொருளாதாரங்களில் இந்தியா முக்கிய இடத்தை பெற்றிருப்பதாகவும் இளம் கண்டுபிடிப்பாளர்கள் அனைவரும் இந்தியா குறித்து வித்தியாசமான பார்வையை கொண்டுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். புதுமை மற்றும் அதற்கான அறிவால் தான் இனி உலகின் எதிர்காலம் இருக்கிறது. குறிப்பாக நாட்டின் சவால்களுக்கு தீர்வு காண்பதற்கான பொறுப்புகளை இந்திய இளைஞர்கள் வளர்த்துக் கொள்கின்றனர் என தெரிவித்திருக்கிறார். இத்துடன் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில்.